அடுத்த கேஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், துரை கிருஷ்ணமாச்சாரி அண்ட் கல்யாணி. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் ஃபேமிலி, வெரி நல்ல ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப் அவங்களுக்கு. ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காரு. அதுவும் அம்பத்தூர் தான். அதே அம்பத்தூர் தான் வீடு கட்டியிருக்காரு. தினேஷ்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வராரு. ஆன் அ ப்ரீடெக்ஸ்ட் இஸ் ஹேவிங் அ லவ் அஃபேர் வித் செகண்ட் டாக்டர் ரம்யா. ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து ரமான் பேர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் மென்டலி ரிட்டார்டட், ஸ்கீசோஃபினிக் பேஷண்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், உள்ளே பூந்துட்டு நான் அவங்க செகண்ட் லவ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே பூந்துட்டு 8 மாதம் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அந்த செகண்ட் பொண்ணு ரம்யாவோட. இவன் 2 நாள் 3 நாள் ஒரு வாட்டி இவனை போட்டு அடிக்குது. இவங்க 2 பேரும் இந்த சீனியர் அவங்க 2 போட்டு அடிக்குது. நல்லா போட்டு சாத்துறது. ஒரு ஃபைன் டைம் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து செட்டில்மெண்ட் டீடு போடு ரம்யா பேரில், பொண்ணு பேரில் வீட்டு எழுதி கொடு போடு அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் பொண்ணு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? தினேஷ் என்ன சொல்லியிருக்கான், இந்த வீட்டில் நீங்கள் தங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து உயிருக்கு பாதிப்பு இருக்குது. நான் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டேன், அதனால் உங்களுக்கு சூப்பர் வீடு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு 1 BHK எடுத்துகிட்டு போய் உனக்கு தள்ளுறான். இப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுறான். யாரு? தினேஷ்ன்றவன். இல்லை, இன்னும் அரெஸ்ட் பண்ணல. இல்லை, அவன் எங்கே இருக்கானே தெரியல. இவன் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியல, இவன் எங்க இருக்கான்னு தெரியல. அந்த ப்ராப்பர்ட்டி அக்னி சார், அந்த குடும்பத்துக்கு பெரிய அக்னி பாருங்க. they become beggars. இவனுக்கும் நம்ம மின்ட் ரமேஷ்க்கும் தொடர்பு இருக்கு. அசோசியேட் தான். அசோசியேட் பிளான் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு லவ் பண்ற மாதிரி அனுப்பி வீடு தான் அந்த பொண்ணு, இதெல்லாம் முக்கியம் இல்லை, வீட்டை புடுங்க. மேஜர் போர்ஷன் ஆஃப் திஸ் என்டையர் கிரைம் இஸ் லேண்ட். வேற எதுவுமே கிடையாது. லவ் கிவெல்லாம் ட்ரையாங்கிள் லவ்லாம் ஒன்றும் கிடையாது. இமேஜின் துரை கிருஷ்ணமாச்சாரி கேஸு, அவர் வந்து இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்காரு. யாசகம் கேட்டு தான் சாப்பிட்ற நிலைமையில இருக்கு. ஒரு டிவிஎஸ் குரூப்ல அவங்களுடைய வீடோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் இன்னைக்கு 2 கோடி ரூபா போகும் அந்த வீடு. 1982 வாங்கியிருக்காரு சார். எவ்வளோ கனவோடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடை வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் தினேஷ்ன்ற உள்ள வந்து அந்த வீடை வந்து அபகரித்து அது செட்டில்மெண்ட் டீடை போட வச்சு எம்ஓடி போட்டு 72 லட்ச ரூபா வாங்கி அவன் செட்டில் ஆகிட்டான்ல. அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. இவர் என்ன தப்பு பண்ணார்? சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 75 சென்ட் அவங்களுடைய லேண்டு அம்பத்தூரில். அவங்க தாத்தா பேர் வந்து ஏழுமலை ரெட்டியார், அவருடைய அப்பா பேர் கன்னி ரெட்டி. இவங்களோட சொத்து தான் பெரிய சொத்து அங்கே அந்த ஏரியாவில், அம்பத்தூர் ஏரியாவில். இன்னைக்கு 100 கோடி ரூபா. ஃபர்ஸ்ட் 2 ஏக்கர்ஸ் இல்லையே, ஒரு லேண்ட் பார்சல் இல்லை, ஒரே பிளாட்டா இருக்காதே, லேண்ட் பார்சல் இல்லை. அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. 2 நபர்கள் வந்து அவருடைய இடத்த வந்து பிளாட் போட்டு அவங்கவுங்க விற்றுட்டு காசு ஆகிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் லக்ஸுரி காரில் போகிறாங்க, இம்போர்ட்டட் லக்ஸுரி கார்ஸில். இவர் ஆட்டோ ஓட்டிட்டு 200 300 சம்பாதிச்சுட்டு வீட்டை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கார். அம்பத்தூர் முனிசிபாலிட்டி எக்ஸ் சேர்மனாக இருந்தவர், அவர் பேரில் வந்து ஆன்லைன் பட்டா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த போலி பட்டாவை 2024 லலிதான்ற ஒரு தாசில்தார் உண்மையாக்கிறாங்க. ஃபோர்ஜரி பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை 2024 ஒரிஜினல் ஆக்குறாங்க. இதுக்கு அவர் வழக்கு கொடுக்குறாரு, பல ஆண்டுகளாக அலைகிறார். இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதியப்படலை. ரமேஷ்ன்றது ஒரு பிரபல ரவுடி. அவர் வந்து ஒரு பிரபல ரவுடி. ஒரு 12 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. வெளியே வராரு. கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளில் ஒரு 300 கோடி ரூபா சொத்து சம்பாதிச்சிட்டாரு. ஈவன் கார்பரேட்டில் சிஇஓ இருந்தால் கூட சம்பாதிக்க முடியாது. எல்லாமே இதுதான் தொழில். இதுதான் நில மோசடி தான், தொழில் தான். 2019 மின்ட் ரமேஷ் கிரியேட் பண்றாரு. இந்த 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 ஏரியாவில் பார்த்து மின்டிங் மணியா, யூ கேன் சே மின்டிங் மணி. ஸோ இவருடைய அசோசியேட் பெரிய டீம். ஸோ இந்த லாபி பெருசாக என்ன ஆகுது, பெரிய பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் நம்பர் ஆகுறாங்க. இந்த விஜயகுமார் கேஸில் எக்ஸ்ட்ராஷன் நடக்குது, அடுத்த நாள் கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாங்க. அவர் உட்கார வைங்க, நான் பேசுகிறேன் பண்ணுறேன்னு சொல்லி நைட்டு 11:45 வரைக்கும் உட்கார வச்சுட்டு விரட்டி விட்றாங்க. வனிதா லிங்கமூர்த்தின்னு ஒரு கேஸ் சார். இவர் லிங்கமூர்த்தின்றவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து இவங்க குடியிருக்காங்க, நான் வந்து டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எப்படி பாருங்க டெக்னிக்கலாக நம்ம தப்பிச்சுக்கலாம். கோர்ட் ஆர்டர் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். டிசி என்ன பண்ணுறாரு, நடவடிக்கை எடுக்கல, அதனால டைரக்ஷன் கொடுங்க விசாரிக்கிறதுக்குன்னு. கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குது, ஒரு 3 வாரத்தில் இது விசாரிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள், முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் வண்டியில் ஏறுங்க, பெட்ரோலில் ஏறுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் வண்டியில் ஏற்றிட்டு போய் நேராக அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு 2 ஹவர் அங்கே உட்கார வைக்கிறாங்க. இந்த 2 ஹவரில் அந்த ஃபுல் பில்டிங் அடிச்சிடுறாங்க. ஜஸ்ட்டு 4 பில்லர் தட்டினா பில்டிங் சாஞ்சிடுவாங்களா, சாய்ச்சிடுறாங்க. ஸோ 2 ஹவர்ஸில் அந்த வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் 1 வீக்கில் ஃபுல் பில்டிங் கிளியர் பண்ணி வேக்கன்ட் பொசிஷன் அடிச்சு ஷீட் அடித்து கொடுத்தாச்சு. யாருக்கு? லேண்ட் கிராபருக்கு. சார் என்ன சார் இது? அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து
இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பு இல்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் உங்களோட ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருந்தேன். அதுவே பயங்கரமாக இருக்கு நீங்கள் சொல்கிற கதைகள். நில அபகரிப்பு அப்படின்னு கதைகள் நிஜம் உண்மை ஸ்டோரி. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே ஸ்டோரிஸ் தானே. ஸோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, உண்மையில் பயமாக இருக்குது. இப்போது இந்த நில அபகரிப்புன்றது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கு பல டிபார்ட்மெண்ட்டில் இயங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு 6 கேஸை மட்டும் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்க. கேன் வி ஸ்டார்ட் சார்? உண்மையாக இது வந்து ரொம்ப கார்பரேட்டைஸ் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனல் வந்துட்டாங்க. இதில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பிஸ்னஸாக எடுத்து இன்ஸ்டிடியூஷனல் ஷீல்டிங்கும் நடக்குது. ஒரு பக்கம் ஒருத்தன் வந்து லேண்ட் கிராபிங்கை ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் செயல்படுது. ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, கனெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் RDO, ரெவென்யூ அஃபிஷியல்ஸு, தாசில்தார் எல்லாரும் வந்துடுவாங்க. பட் இந்த பக்கம் காவல்துறையும் வந்துடுது. காவல்துறை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. காவல்துறையுடைய செயல்பாடு இல்லாமல் லேண்ட் கிராபிங்கிறது நடக்கவே முடியாது. இட் இஸ் 100% இம்பாசிபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு லேண்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நார்மலாக வந்து போலீஸோடைய முக்கியமான 3 விஷயம் சொல்லுவாங்க. ப்ரிவென்ஷன், டிடென்ஷன் பண்ணும்போது ப்ரொடெக்டிங் லைஃப், லிபர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டின்றது கான்ஸ்டிடியூஷன்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஒரு தனி மனிதனுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்ககிட்ட வந்து அபகரிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமாக போச்சு இன்றைக்கி. அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணி ஒரு ரவுடி மாதிரி ஒரு ஆளை வந்து ஃபார்ம் பண்ணி அவன் போயிட்டு அவன் ஒரு டீம் வச்சுருக்கான், சோர்சிங் டீம். இப்போ சோர்சிங் டீம் வந்து போகிறாங்க, அந்த இடத்துல யார் வந்து NRIs இருக்காங்க, வயசானவங்க யாரோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து சில நேரங்களில் டாக்குமெண்ட் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் அவங்க தான் ப்ராப்பர்ட்டி ஓனராக இருப்பாங்க, ஆன்லைன் பட்டா வாங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம இங்கே தானே இருக்கோம், நமக்கு எதுக்கு ஆன்லைன் பட்டான்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேதர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அவங்க வந்து சோர்சிங் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இன்னொரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவன் யார், இவன் பேக்ரவுண்ட் இருக்கா இல்லையா, அந்த பர்டிகுலர் சர்வே நம்பரோட காப்பீஸ் எடுத்துகிட்டு அந்த அட்ரஸில் போய் சர்ச் பண்ணி ப்ரீவியஸாக அவங்க ஆளுங்க இருக்காங்களா, அவங்களுக்கு லீகல் இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராயிருது. அது ரெண்டாவது டீம் அவங்க வந்து டெக்னிக்கல் டீம். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டுடியோ நடத்தும் போது ஒரு டீம் வச்சுருப்பீங்களா, அவங்க டெக்னிக்கல் டீம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் அவங்ககிட்ட என்ன ஃப்ளா இருக்குது, அவங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இல்லை, அவன் தான் ஓனர்னு தெரியும், அந்த ஊருக்கே தெரியும். பட் ஆனால் இவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இவங்க என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட என்ன ஃப்ளா, ஆன்லைன் பட்டா அவன் அப்ளை பண்ணலையா, பூர்வீகமாக வந்து சிட்டாடங்கள் மட்டும் தான் வச்சுருக்கான், ஆன்லைன் பட்டா அவங்ககிட்ட இல்லை. ஸோ அப்போ ஆன்லைன் பட்டாக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒன்று பண்ணோம்னா நம்ம பட்டா நம்ம பேரில் மாற்றிட்டோம்னா நம்ம உள்ளே போய் தைரியமாக உட்காரலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்க எடுப்பாங்க. நிலைப்பாடை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அது விதமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பேரலல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. பேரலல் டாக்குமெண்ட்டில் வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கும். இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆஃப்டர் TCS கமிங் இன்டு பிக்சர் இன்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் நார்மலாக ஒரு இந்த டேமேஜ் நம்பர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம்பரன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்லைனில் பண்ண முடியாது, மேனுவலாக தான் பண்ணணும். மேனுவலாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஆவணம் சிதலம் அடைஞ்சிருக்கு, எங்ககிட்ட எந்த டீட்டெயில்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஓகே. அந்த டாக்குமெண்ட் நம்பர் தான் இவங்க துருப்பிச்சிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பழைய ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி ரெடி பண்ணி அதை இப்போ ஏற்ற முடியாது ஆன்லைனில், பட் ப்ரீவியஸாக நடந்தது. இப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. TCS டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் SROs லைக் செம்பியம் அங்கே தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய டாக்குமெண்ட் ஒரு 60s 50s 40s அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வந்து அங்கே தான் இருக்கும், பேஸ் அதுதான். ஸோ அங்கே வந்து அந்த டம்மி டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு போலியை வந்து ஒரிஜினலாக கொண்டு வர மாதிரி ஆன்லைனில் கொண்டு வந்து அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, பட்டா வாங்குவாங்க. பட்டா வாங்கிட்டு ஆன்லைன் பட்டா அவங்க பேரில் வந்த பிறகு தே வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஓகே. இது ஒரு முறை. இப்போ சப்போஸ் இஃப் இட் இஸ் NRI வெளியில் இருக்கார், அப்போ என்ன பண்ணுவாங்க, தேர்ட் டீம் போவாங்க. தேர்ட் டீம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தே கோ இன்ஸ்டால் ஷெட்ஸ். ஓகே.
அவங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு டீம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெட்ஸ். அதில் வந்து கவு ஷெட் ஒரு ஆங்கிள், மாட்டு கொட்டாய். ரெண்டாவது வந்து கார் ஷெட்டு. மூணாவது டாஸ்மாக். ஓகே, இந்த 3 விதமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லை இப்போ கவு ஷெட்டு ஒரு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இது என்னோட இடம், நான் வந்து வெளிநாடுகளில் இருக்கேன், ரொம்ப வருஷமாக இங்கே வரல, அப்படிங்கும்போது ஒரு டீம் போயிட்டு அங்கே வந்து உடனே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு போய் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு மாட்டு கொட்டாய் கட்டுறது ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு மாடை கட்டுவாங்க, அப்புறம் 2வது மாடு வரும், அப்புறம் ஷெட்டு வரும், அப்புறம் போர் போடுவாங்க, அப்புறம் இபி லைன் எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட ஈஸி. ஆனால் டாஸ்மாக் எப்படி வர முடியும்? அது ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி வரணும் இல்லையா? அதுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, பேரலாக டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு கார் ஷெட் அண்ட் கவு ஷெட் அண்ட் டாஸ்மாக்? பிகாஸ் 24/7 நீங்கள் ஒரு வாட்ச்மேன் வச்சா கூட இருக்க முடியாதுல்ல. இங்கே 24/7 மூவ்மெண்ட், ஆள் மூவ்மெண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷனோ பிரச்சனையோ இல்லை, ஓனரே உள்ளே வர ட்ரை பண்ணுறான்னா அவனை ட்ரெஸ் பாசர்னு கொண்டு வந்து அவன் மேலே ஒரு கேஸ் போடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடிய இதுக்கு இவங்க யூஸ் ஆவாங்க. எனி டைம் தே வில் பி அவைலபிள். இப்போது லேண்ட் கிராபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டை வந்து காவந்து பண்ணுறது, காப்பாற்றுறதுக்கு எப்போவுமே ஒரு ஆள் வேணும். அதை நீங்கள் ஒரு வாட்ச்மேன் போட்டோ சிசிடிவி போட்டோ பண்ண முடியாது. யூ நீட் ஃபிசிக்கலி ஒன் பர்சன் ஹேஸ் டு பி பிரசன்ட். ஹி ஹேஸ் டு டூ தட் லெக் ஒர்க். அப்போ என்ன, இப்போ நீங்கள் ஓனரு அந்த இடத்துல எப்போவுமே ஒரு 4 பேர் இருந்தால் நீங்கள் போவீங்களா கிட்ட? யூ வில் ஹேவ் தட் ஃபியர்ல. அந்த ஃபியர் ஃபேக்டர் வரும்ல, அந்த ஃபியர் ஃபேக்டருக்காக தான் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இவங்க போய் உட்காந்துட்டாங்கன்னா அவங்கள காலி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தெர் சம்திங் கால் அட்வர்ஸ் பொசஷன் சொல்லுவாங்க. உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போலீஸே அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சார் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் போய்ட்டு ஒரு வாய்ஸ் நம்பர் பண்ணுங்க சார், அதுதான் பெஸ்ட்டுன்னுவாங்க. வாய்ஸ்னா ஒரு சிவில் சூட்டு. ஓகே, சிவில் சூட் ஃபைல் பண்ணுங்கள், இந்த பார்ட்டியே வந்து பிரச்சனை பண்ணுறாரு, அவர் மேலே ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. ஏன்னா போலீஸுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு. ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணால் என்ன ஆகும், உடனே ரெமெடி கிடைக்குமா? அது இழுத்துட்டு போகும், கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், இவர் உள்ளே உட்காந்துருவார், இவர் வாடகை வாங்கி 10 வருஷம் சாப்பிடுவார், 10 வருஷம் 15 வருஷம் அவர் உயிரோடு இருக்கணும்ல, அதுக்கப்புறம் அவங்க லீகலாக சண்டை போடணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நடக்காது. ஸோ ஃபேக்சுவலி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவாக ஒரு ஓனர் சண்டை போடுறாருன்னு வச்சிங்களேன், அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு வருது. எஃப்ஐஆரை போட்டு போலீஸை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் பெஸ்ட்டு ஒரு ஏபி எடுத்துங்க, நான் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, கவுன்சிலிங் மாதிரி. நான் வந்து பேசிட்டேன், கண்டிப்பாக உங்களை ரிமாண்ட் அடிச்சிருவாங்க, நீங்கள் ஒரு ஏபி எடுத்துருங்க. அவர் என்ன பண்ணார், வயசானவர் போய் ஒரு ஏபி எடுப்பார். ஏபி எடுத்தால் என்ன பண்ணால் அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ், ஒரு 10 நாள் கையெழுத்து போடணுன்ட்டு. அப்போ அதே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடுவீங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயசில் உனக்கு தேவையாப்பா, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், உனக்கு என்ன வேணும் உட்காரு நான் பேசுகிறேன். ஸோ இவங்களே ஒரு கேங்குரு கோர்ட் நடத்துவாங்க. அங்கே நடத்தி அவனுக்கு வந்து நம்ம தான் ஓனரான்னு அவனுக்கே சந்தேகம் வந்துடும். இவங்க பண்ணுற விதங்களை பார்த்தா அவனுக்கே வந்து சந்தேகம் வந்துடும், அடாடா நம்ம தான் ஓனரா, நம்ம தான் தவறு பண்ணிட்டோமான்னு. ஹீ வில் கெட் கில்ட்டி ஃபீலிங். அந்த லெவலுக்கு அவனை தள்ள வச்சுட்டு 1/3 இல்லை வந்து ஒரு சொற்ப பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிடுவாங்க. இல்லைன்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து உனக்காக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் விட்டு கொடுக்குறேன் ஃப்ரண்ட்டில், பேலன்ஸு நீ அப்படியே விட்டுரு, 10 மணி கொடு, நீ அதை நான் விட்டுறேன், நீ இதை வச்சுரு அப்படின்றோம். லிட்டரலாக மிரட்டி கட்ட பஞ்சாயத்து தான். இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, போலீஸோட இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 10,000 இல்லை, இப்போல்லாம் பர்சன்டேஜ் தான். ஸோ எல்லாம் பர்சன்டேஜில் பேசிடுறாங்க. இப்போ இடத்தோட மதிப்பு என்னப்பா 3 கோடியா, சரி ரைட்டு. இப்போது ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு லேண்டுக்கு 25 லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் என்ன? டு அண்டர்ஸ்டாண்ட்? வெரி சிம்பிள். நீங்கள் அந்த மார்க்கெட் வேல்யூக்கு கொடுத்து வாங்கினா 1 கோடி ரூபா ஆகும், 25 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. எதுக்கு செலவு பண்ணுவாங்க? ஆர்டிஓ, தாசில்தார், விஏஓ, ஆர்ஐ, போலீஸு, முடிஞ்சதில்ல. இவங்க 5 பேர் சேர்ந்தாலே லேண்டோட தன்மையை மாற்றிடலாமே. கரெக்ட். எனக்கு ஒரு கேஸ் இருக்குது, சந்திரசேகர். ஒரு முதல் கேஸ்லேருந்து ஆரம்பிங்க சார், நீங்கள் சந்திரசேகர் கேஸ்லேருந்து. சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 75 சென்ட் அவங்களுடைய லேண்டு அம்பத்தூரில். அவங்க தாத்தா பேர் வந்து ஏழுமலை ரெட்டியார், அவருடைய அப்பா பேர் கன்னி ரெட்டி. இவங்களோட சொத்து தான் பெரிய சொத்து அங்கே அந்த ஏரியாவில், அம்பத்தூர் ஏரியாவில். ஜஸ்ட் இமேஜின் 2 ஏக்கர் 75 சென்ட்ஸ்னா இன்னைக்கு 100 கோடி ரூபா. ஃபர்ஸ்ட் 2 ஏக்கர்ஸே இல்லையே, ஒரு லேண்ட் பார்சல் இல்லை, ஒரே பிளாட்டாக இருக்காதே, லேண்ட் பார்சல் இல்லை. அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கார். பிரைமரிலி காரணம் என்னென்னா, 2 நபர்கள் வந்து அவருடைய இடத்த வந்து பிளாட்டு போட்டு அவங்கவுங்க விற்றுட்டு காசு ஆகிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் லக்ஸுரி காரில் போகிறாங்க, இம்போர்ட்டட் லக்ஸுரி கார்ஸில்.
இவர் ஆட்டோ ஓட்டிட்டு 200 300 சம்பாதிச்சுட்டு வீட்டை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கார். இப்போ அவருடைய கேஸில் பார்த்தீங்கன்னா கூட ஆன்லைன் பட்டாவை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறாரு. ஒரு எக்ஸ் சேர்மன் ஆன்லைன் பட்டாவை ஃபேப்ரிகேட் பண்ணி 2020 ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அவர் பேர்லேயே பவர் இருக்குது. அம்பத்தூர் முனிசிபாலிட்டியோட எக்ஸ் சேர்மனாக இருந்தவர் அவர் பேரில் வந்து ஆன்லைன் பட்டா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த போலி பட்டாவை 2024 லலிதான்ற ஒரு தாசில்தார் உண்மையாக்கிறாங்க. ஃபோர்ஜரி பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை 2024 ஒரிஜினல் ஆக்குறாங்க. இதுக்கு அவர் வழக்கு கொடுக்குறாரு. பல ஆண்டுகளாக அலைகிறார். இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதியப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அம்பத்தூர் ஏசியை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம். ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே வரும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. எஸ்டேட்டில் அம்பத்தூர் எஸ்டேட்டில் வருமா, அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வருமா, புதூரில் வருமா, இல்லை இது லேண்ட் வேல்யூவை காட்டி ஆவடி சிசிபிக்கு தள்ளுவாங்களா? இப்போ இந்த புரிதலே அவங்களுக்கு இல்லை. ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான். வித்தின் 5 minutes you will be able to understand there is a fabricated document involved. இப்போ இவர்கிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகமான ஆட்களுக்கு பட்டா தான் இருக்கும், பட்டா சிட்டா அடங்கல் இருக்கும். வசதி உள்ள ஆள் தான் அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் டீடு போட்டு அதை பத்திரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்கக்கிட்ட வசதி இல்லை. ஸோ இதுவும் ஒரு பேராமீட்ரு. ஒருத்தங்கிட்ட லேண்ட் பேங்க் இருக்கும், ஆனால் வசதி இருக்காது, பணம் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது. அப்போ அவனுடைய சொத்தை நீங்கள் ஈஸியாக வந்து அபகரிக்கலாம். ஃபேக்சுவலி இங்கே அதுதான் நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட சொத்து இருக்குது, பட் அதுக்கு வந்து லீகலாக வடிவம் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. அதை வந்து இவங்க கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணி இவங்க டாக்குமெண்ட் பண்ணி விற்று கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ சந்திரசேகர் இன்றைக்கி வந்து பர்மனெண்ட் ஆட்டோ டிரைவர் ஆகிட்டார். அந்த ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி சொன்னீங்க சார். முன்னாள் இராணுவ அதிகாரி வந்து அவர் வந்து விஜயகுமார்ன்றவர். அவங்க அப்பா பேர் பழனியப்பன். அவர் வந்து டெல்லியில் வந்து இராணுவ வீரராக இருக்கார். அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்ட ஒரு இடம் ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட்டு அம்பத்தூர்லேயே தான். எல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே அம்பத்தூர்லேயே தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் ரமேஷ்ன்ற ஒருத்தர் அபகரிக்கிறார். யார் மின்ட் ரமேஷ்ன்றது? யார் அவர்? மின்ட் ரமேஷ்ன்றது ஒரு பிரபல ரவுடி. அவர் வந்து ஒரு பிரபல ரவுடி. அவர் வந்து 1995-97 ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஒரு ரெண்டு மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆகிறார். ஒரு 12 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. வெளியே வராரு. கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளில் ஒரு 300 கோடி ரூபா சொத்து சம்பாதிச்சிட்டாரு. ஈவன் கார்பரேட்டில் சிஇஓவாக இருந்தால் கூட சம்பாதிக்க முடியாது. எல்லாமே இதுதான் லேண்ட் கிராபிங், இதுதான் தொழில், இதுதான் நில மோசடி தான் தொழில் தான். இதுக்கு ஒரு சிண்டிகேட் வேலை செய்வாங்க. அவர்கிட்ட அது நிறைய பேர் இருப்பாங்க. சிண்டிகேட்ஸ். அதாவது இதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் மணி, ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்வெட்டு கிடையாது, இன்ஸ்டன்ட் மணி. நீங்கள் வந்து கூட நிற்கணும், அவ்வளோதான். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு பிரான்ச்சு, அந்த பிரான்ச் வேலையை தான் செய்வாங்க. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. நான் சொன்ன மாதிரி there is 5 departments. அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது சோர்சிங் ஒரு டீமு, லெக் ஒர்க் ஒரு டீமு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் போலீஸ் லாபிங். ஓகே, போலீஸ் லாபிங் ஒரு டீமு. அவங்க வந்து போலீஸோட லாபி பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மீட் பண்ண மாட்டாங்க, ஆத்தரைஸ்டு பிளேஸில் மீட் பண்ண மாட்டாங்க. வெளியில் பார்த்து எல்லாத்தையும் பேசி செட் பண்ணி, சப்போஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு லேண்ட் கிராபிங் கம்ப்ளைண்ட்லாம் எங்கே போவாங்க, டைரெக்டாக நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அவர் என்ன சொல்லுவார், இது 50 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள வேல்யூவாக இருக்குது, நீங்கள் சிசிபிக்கு போயிடுங்கன்னு சொல்லுவார். இது 2 இடத்துல தான் போவாங்க. இந்த 2 இடத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2 அதிகாரிகள் ஆவடி கமிஷனரில் இருக்காங்க, ரொம்ப அதிகாரத்தில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிசி சிசிபியாக இருந்து இப்போ பணி ஓய்வு பெற்றிருக்காரு ரொம்ப ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கமிஷனரோட வேலை இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன தரவு, ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரோட பேசிகிட்டு இருந்தேன், வெரி லீடிங் ரிப்போர்ட்டர். அவர் சொல்கிறாரு, ஆவடி கமிஷனரேட்டில் ஐஎஸ் ரிப்போர்ட்டே கமிஷனருக்கு சரியாக போகிறதில்ல, அதுவே தவறுதல் இருக்குது. அண்ட் he was also giving me a feedback, இருக்கிறதுலேயே மோஸ்ட் கரப்டட் கமிஷனரேட்டு ஆவடி தான். போலீஸில் எல்லாமே நான் நல்லதுன்னு நான் சொல்ல வரல, பட் மோஸ்ட் கரப்டடாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் அவ்வளோ வேலை இல்லை, உங்களுக்கு வேக்கன்ட் லேண்ட்ஸ் நிறைய இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது. ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசோக் நகர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் வில்லிவாக்கம் அம்பத்தூர் ஆவடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அசோக் நகர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேர் நிற்பாங்க. திஸ் வில் பி பேக்ட் அண்ட் ஜாம்டு எனி டைம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு வேக்கன்ட் லேண்ட்ஸு ரொம்ப ஜாஸ்தி, அந்த சைடு ஜாஸ்தி இருக்குது சப்பர்ப்ஸ்ன்றதுனால. சிட்டியில் ரீசெல்லிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே அவ்வளோ பெருசாக நடக்காது, நடக்கும், பட் மேபி அட் அ வெரி லார்ஜ் ஸ்கேல். ஒரு அங்கே 100 ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா இங்கே ஒரு 10 ப்ராஜெக்ட் நடக்கும். ஸோ தட் வில் பி த ப்ரொபோர்ஷன். பட் ஃபேக்சுவலி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேண்ட் மேட்டரில் வந்து
போலீஸோடைய ஊடுருவல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க டைரெக்டாக லிங்க் ஆகிடுவாங்க. இப்போ டைரெக்டாக இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறாங்கன்னாலே பேக் ஒர்க் பண்ணிவிட்டு இவன் எங்கே போவான்? இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும், இங்கே தானே போகணும். ஸோ முன்னாடி சொல்லி வச்சுருவாங்க. அப்போ உடனே அங்கேருந்து ஒரு ஃபோன் வரும், அப்போ நீ வந்து என்கிட்ட தள்ளி விடு, நான் பார்த்துக்கிறேன். ஸோ இவர் ஒரு 10 வாட்டி அலைவார், 2 வருஷம் அலைவார், 3 வருஷம் அலைவார், தளர்ந்துருவார். பிகாஸ் எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ். நான் பேசுகிற அந்த 6 கேஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸு. எத்தனை நாள் அலைய முடியும் அவங்களால? இவருடைய இந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்களே அந்த முன்னாள் ராணுவத்தினர் என்னாச்சு அவருடைய கேஸ்? அவரது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்டார்ஷன் நடக்குது. அவருடைய அந்த கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் அந்த இடம், அந்த இடத்துல யார் ஆக்கிரமிச்சாங்களா? அதே மாதிரி அதுதான் நான் சொன்னேன்ல, கவுஷெட் ஒன்று, ஸ்கிராப் ஒன்று. ஓகே, அந்த மாதிரி போட்டு ஆக்கிரமிப்பு ட்ரை பண்ணுறாரு. இவர் போய் பார்க்கறது இல்லையா லேண்டை? அவருடைய லேண்டை அவர் எங்கே? 80 years. அவர் ஒரு 1.5 kilometers டிஸ்டன்ஸில் தான் இருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால டெய்லி போக முடியாதுல்ல. இதுதான் இவங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணானே வயதானவர் இங்கே இருக்கு சார். இதுதான் டார்கெட்டட் க்ரௌடே வந்து சீனியர் சிட்டிசன்ஸு, என்ஆர்ஐ. இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து பூட்டு போட்டு திறக்காமே இருக்குல்ல, ரொம்ப வருஷமாக திறக்காமல் இருக்குல்ல, இதெல்லாம் தான் அவங்களோட டார்கெட்ஸு. அந்த டார்கெட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு சர்வே நம்பர்லேருந்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. யார் என்ட்ரி பண்ணியிருக்காங்களா இல்லையா. சப்போஸ் டாக்குமெண்ட்டே பண்ணலைன்னு வச்சுங்க, ஒரு பிரைமரி ஓனர் இருக்கார், அவர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் பண்ணலான்னா இன்னும் வசதி ஆகிடும். செட்டில்மெண்ட் டீடு போடலை, ஸோ இன்னும் வசதி ஆகிடும். சிப்ளிங்ஸுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டச்சே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாம் என்னாச்சு, இப்போ போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இவர் போய் கேட்க போகிறாரா? இவர் போய் கேட்குறாரு. இவர் வயசானவர் தள்ளி விட்றாங்க. இவர் பல தடவை வந்து சிசிபியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. டிஜிபியை போய் பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. இவ்வளோ ஏன் சார், ஹோம் செக்ரட்டரியை போய் பார்த்துருக்காரு போன வாரம். ஒரு 10 நாள் முன்னாடி ஹோம் செக்ரட்டரியை பார்த்து ஹோம் செக்ரட்டரி சொல்கிறாரு, நான் சிஓபி கிட்ட டைரெக்டாக பேசுகிறேன் பண்ணுறேன்ட்டு. இது வரைக்கும் லேண்ட் கிராபிங் எஃப்ஐஆர் போடலங்க விஜயகுமார் கேஸ். டெஸ்பைட் த ஃபேக்ட் தர் இஸ் an FIR டைரக்ஷன் ஃப்ரம் த ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ். ஓகே, ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் இருந்தும் கூட இந்த லேண்ட் கிராபிங் கேஸில் அவங்க எஃப்ஐஆரே போடலை. அப்போ ஜஸ்ட் இமேஜின் ஹவு பவர்ஃபுல் தே ஆர். இப்போ இவருடைய இதை வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறோம். தேர் இஸ் அ ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் விச் இஸ் பீன் கிரியேட்டட். டாக்குமெண்ட் நம்பர் 6657 ஆஃப் 2019 மின்ட் ரமேஷ் கிரியேட் பண்ணுறாரு. இவர் மின்ட் ரமேஷ் தான் இது எல்லாமே. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மின்டிங் மணியா, யூ கேன் சே மின்டிங் மணி. ஸோ இவருடைய அசோசியேட் பெரிய டீமு. ஸோ இந்த லாபி பெருசாக என்ன ஆகுது, பெரிய பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் நம்பர் ஆகுறாங்க. அவர் ஏன் இன்ஸ்பெக்டர்கிட்டலாம் பேசணும்? டைரெக்டாக ஐபிஎஸ் போடுவார், டைரெக்டாக ஏடிசி கிட்ட பேசுவார். ஏடிசி இன்ஸ்பெக்டர் நீ அதெல்லாம் தலையிடாத பண்ணி என்கிட்ட அனுப்பிச்சி விடுங்க. இதுதான் நடந்ததுன்னு சொல்கிறார். இந்த விஜயகுமார் கேஸில் எக்ஸ்டார்ஷன் நடக்குது, அடுத்த நாள் கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாங்க. அவர் உட்கார வைங்க, நான் பேசுகிறேன் பண்ணுறேன்னு சொல்லி நைட்டு 11:45 வரைக்கும் உட்கார வச்சுட்டு விரட்டி விட்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டார்ஷன் என்ன பண்ணுறாங்க? அந்த லேண்ட் டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே, டாக்குமெண்ட் தான், காசெல்லாம் கிடையாது. காசு எப்படி கொடுப்பாங்க? காசு நார்மலாக என்ன சொல்கிறது, பணம் கொடு, நான் வந்து இங்கேருந்து வெளில போகிறேன் அப்படிலாம் கிடையாது சார். லேண்ட் டாக்குமெண்ட்டை முதல் கஸ்டடி எடுத்துட்டா அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேடி வருவீங்களா லேண்ட் டாக்குமெண்ட்டை? அப்போ நெருக்க வேண்டியது தானே. என்ன சார், ஆயுதமே மிரட்டல் தான். இப்போ நீதிமன்றம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குல்ல, அவங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், அங்கேருந்தே டைரக்ஷன்ஸ் வாங்கலாம்ல சார். நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நீதிமன்றத்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, போலீஸ் சைட்லேருந்து எங்களுக்கு விசாரிக்க டைம் கொடுங்க, தேர் ஆர் டாக்குமெண்டல் எவிடன்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். 1 வருஷம் 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்குவாங்க. எங்களுக்கு அந்த வேலை இருக்குது, மேன் பவர் பிரச்சனை இருக்குது. தே ஆர் வெரி வெரி மேனிப்புலேட்டிவ். ஜுடிஷியரியை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுல இவங்கள மாதிரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மின்ட் ரமேஷ் வந்து சென்னை சிசிபி புழல் ஸ்டேஷனால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறார், கடலூர் சிறையில். எப்போ? அவர் வந்து 14th அன்றைக்கி அடைக்கப்படுறார், 14/6 அடைக்கப்படுறாரு போன மாதம். ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயில் போடுறாங்க. பெயில் போடுறதே தவறாக போடுறாங்க. 19 நாள் தான் ஆஸ் ஆன் டேட்டு ஜெயிலில் இருக்கார் அவர். 47 நாள் ஜெயிலில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சார் பெட்டிஷன் போடுறாங்க? ஏன்னா இது ஜெயிலில் என்ட்ரியான டேட் இருக்கும், அவர் இப்போ அரெஸ்ட் வாரண்ட் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ண டேட் இருக்கும். அந்த ஆர்டர் காப்பியை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜட்ஜஸ் வந்து அதை வந்து சேம்பரில் படிக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பாருங்கள் 14/6/2025 அவர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. இது வந்து ஆர்டர் டேட் வந்து 2 ஜூலை 2020. பெயில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, குண்டாஸில் போட்டாங்க.
குண்டாஸ் இன்வோக் ஆயிடுது. அதனால வந்து பாஸ்ட் 47 டேஸ்ல பெயில் பெட்டிஷன் போடுறீங்க. இது எப்படி சார் அந்த அட்வொகேட்க்கு தெரியாதா? அவர் சொல்லணும்ல, இல்ல திஸ் இஸ் a crime. நீதிமன்றத்துல இது கோர்ட்டை ஏமாத்துறது. இது இப்போ நான் என்ன சொல்றேன், இது how manipulative they are ன்னு சொல்ல வரேன். புரியுது. Do you understand? They are absolutely manipulative. They can do anything and go to any extent to safeguard their might, power and wealth. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களோட தான் வந்து இவங்க எப்படி போராட முடியும்? இப்போ நான் சொல்கிற இந்த சீனியர் சிட்டிசன்ஸு எப்படி அவங்களால டீல் பண்ண முடியும்? அடுத்த கேஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், துரை கிருஷ்ணமாச்சாரி அண்ட் கல்யாணி. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் ஃபேமிலி, வெரி நல்ல ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப் அவங்களுக்கு. டிவிஎஸில் நல்லா வேலை செஞ்சுருக்காரு. ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காரு. அதுவும் அம்பத்தூர் தான். அதே அம்பத்தூர் தான் வீடு கட்டியிருக்காரு. தினேஷ்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வராரு. ஆன் அ ப்ரீடெக்ஸ்ட் he is having a love affair with the second daughter ரம்யா. ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து ரமான் பேர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா she is mentally retarded, schizophrenic patient. இவன் என்ன பண்ணுறான், உள்ளே பூந்துட்டு நான் அவங்க செகண்ட் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே பூந்துட்டு 8 மாதம் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். யார் கூட? செகண்ட் பொண்ணு. அந்த செகண்ட் பொண்ணு ரம்யாவோட. இவன் என்ன பண்ணுறான், இவங்களும் வயதானவங்க தான். நான் சொல்கிறது எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸு. அவங்களால ஒன்றுமே இயலாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவனோட தகராறு பண்ணினே இருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் அ வெரி illicit ரிலேஷன்ஷிப்பு. ஒன்று கல்யாணம் பண்ணணும், இல்லை வெளியே போயிடணும். இது வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தகராறு ஆகுது. அப்போ இப்போ பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவன் 2 நாள் 3 நாள் ஒரு வாட்டி இவனை போட்டு அடிக்குது. இவங்க 2 பேரும் இந்த சீனியர் அவங்க 2 போட்டு அடிக்குது. நல்லா போட்டு சாத்துறது. ஒரு ஃபைன் டைம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து செட்டில்மெண்ட் டீடு போடு ரம்யா பேரில், பொண்ணு பேரில் வீட்டு எழுதி கொடு போடு அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் பொண்ணு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல் இதை பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி ஒரு நாள் நைட்டு செம்ம அடி. 2 பேருக்கும் அடிபடுறாங்க. அதில் இவர் துரை கிருஷ்ணமாச்சாரி வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் வராங்க. அந்த சப்சிக்வெண்ட் டே வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டு செட்டில்மெண்ட் டீடு போட்டாங்க. ரம்யா பேரில் போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2-3 வீக்ஸ் போகுது. திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்கிறான், அந்த தினேஷ்ன்றவன், இந்த வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் உங்கள் ரிலேட்டிவ் வீடு இருக்குல்ல, அங்கே கொஞ்ச நாள் போய் ஸ்டே பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணும்போது வாங்க, கொஞ்சம் வேலைகள் இருக்குது முடிச்சுட்டு வரான்ட்டு. இவங்க கிளம்பி போகிறாங்க. இவங்க போய்ட்டு கோயம்புத்தூர் போயிடுறாங்க. போயிட்டு 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு, ஃபோன் வரல. என்னடா ஃபோன் வரலன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி என்ன பண்ணுறாங்க, நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு வெட்ட வெளியாக இருக்குது. வீட்டில் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட். ஏசி, வாஷிங் மிஷினு. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கலாம். தேவ் had some little bit of luxury. ஆமாம், அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த வீடை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிருக்கு உங்களுக்கு. அதிர்ச்சி ஆகிட்டு என்னப்பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே தினேஷ் என்ன சொல்லியிருக்கான், இந்த வீட்டில் நீங்கள் தங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து உயிருக்கு பாதிப்பு இருக்குது, நான் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டேன், அதனால் உங்களுக்கு சூப்பர் வீடு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு 1 BHK எடுத்துகிட்டு போய் ஒன்று தள்ளுறான். இவங்களை எடுத்துகிட்டு போய் தள்ளிட்ட பிறகு அவங்க வந்து நான் 1 BHK தான் அந்த என்ன சொல்றது ஆட்டிசம் 2 ஆமாம் 3 பேரும் தங்குறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்ணுறான், அந்த தினேஷ்ன்றவன் துரை கிருஷ்ணமாச்சாரி கிட்ட, உங்கள் பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்தா சரியாயிடும், கொஞ்சம் பண செலவாகும், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் வைசியா பேங்க்குக்கு கூப்பிட்டு போய், அவர் அக்கௌண்ட் அங்கே வச்சுருக்காரு, கூப்பிட்டு போயிட்டு 10 லட்ச ரூபா விட்ரா பண்ணுறாங்க. ஒரு நாளில் விட்ரா பண்ணிட்டு கையில் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு, அந்த ஃபஸ்ட்டு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நேராக படையூருக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம் அங்கே சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன், நம்மளாம் போகக்கூடாதாங்க, விசிட்லாம் பண்ண முடியாது, அவங்க ஃபுல்லாக வந்து சுகப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு டவுட் வருது. 2-3 மாதம் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு டவுட் வருது. டவுட் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, இவன் டார்ச்சர் பண்ணினே இருக்காங்க, எங்கே இருக்கான் எந்த எழுதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் அட்ரஸ் கிடச்சி பனையூர் போகிறாங்க. போனால் அந்த பொண்ணுக்கு உடம்பு ஃபுல்லாக சொறி சரங்கு வந்து ஷீஸ் கம்ப்ளீட்லி எஃபெக்டட். இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் கண்ணீர் வடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து எல்லாம் சுகம் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படியே போகுது. இப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுறான். யார்? தினேஷ்ன்றவன் ரேப் பண்ணிடுறான். அப்போவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவன் உள்ளே வரான். உள்ளே வரும்போது இஸ் இன் இன்னபிரிட்டட் ஸ்டேட், மேபி இஸ் ட்ரங்க் ஆர் எனக்கு தெரியாது. அப்போ வரும்போது என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் இருக்குது, ரம்யா இருக்குது, ரமா ஒரு பெட்ரூமில் இருக்குது, இந்த அம்மா கல்யாணி வந்து இருக்காங்க, துரை கிருஷ்ணமாச்சாரியா இருக்காங்க, 4 பேருமே வீட்டில் இருக்காங்க. உள்ளே போனோடனே இஸ் பிக்கிங் அப் குவாரல் வித் ரம்யா.
ரம்யா கிட்ட சண்டை ஆகுனா ரம்யா என்ன பண்ணுது, சண்டை போட்டு வெளியே போயிடுது. பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு மாமி வீட்டுக்கு போகுது. போனோடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு 500 ரூபா எடுத்து அந்த துரை கிட்ட கொடுத்து நீ போய்ட்டு இந்த பொருள் ஏதோ வாங்கிட்டு வாங்க சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட டைரெக்ஷன் கொடுக்குறான். டின்னர் ரெடி பண்ணுன்னு சொல்லி இது பண்ணுறான். ஸோ இந்த அம்மா கிச்சன் உள்ள போயிடுறாங்க. அவர் வெளியே போயிடுறாரு. உடனே டோரை லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு அவன் என்ன மோட்டிவில் இருந்தான்னு தெரில, நேராக இந்த பொண்ணோட ரூமுக்கு போகிறான். போயிட்டு இந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவர் போயிட்டு வந்த பிறகு பெரிய பிரச்சனையாகுது. பிரச்சனை ஆனவொடனே அவர் அண்டர் கால் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவரை போட்டு பயங்கரமாக கடுமையாக தாக்குறான். தாக்கிட்டு என்ன பண்ணுறான், ஹிப் அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது. அப்படியே போட்டுறான் தரையில் ஒரு 2 நாளாக. அதுக்கப்புறம் சொல்கிறான், இதை நீ வெளியே சொல்லாமல் இருந்தால் நான் உனக்கு வந்து கட்டுவேன், என்ன நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் பெயின் தாங்க முடியாமல் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வீட்லேயே வச்சு ஏதோ வைத்தியம் பார்த்து கொஞ்சம் அவர் செட்டில் ஆகிறார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. somehow they are not able to get into a via media. இது எப்படி பண்ணுறது, நமக்கு தான் தெரியுமே, மெட்டீரியல் எவிடன்ஸ் என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பல கேள்விகள். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ லக்கிலி இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த கேஸில். ஏடபிள்யூபிஎஸ் போலீஸ் ஸ்டேஷன் அம்பத்தூரில் இதை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான மெடிக்கல் டெஸ்ட்லாம் இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட அந்த அம்மா போயிருக்காங்க. ஸோ இது இல்லை, இன்னும் அரெஸ்ட் பண்ணல. இல்லை, அவன் எங்கே இருக்கானே தெரியல. இவன் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியல, இவன் எங்கே இருக்கான்னு தெரியல. பெரிய ஆகனி பாருங்க. தே பிகம் பெகர்ஸ். ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தவங்க. see how just imagine how toxic is this land grab. இவனுக்கும் நம்ம மின்ட் ரமேஷ்க்கும் தொடர்பு இருக்கு. அசோசியேட் தான். அசோசியேட் பிளான் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு லவ் பண்ற மாதிரி அனுப்பி வீடு தான் அந்த பொண்ணு இதெல்லாம் முக்கியம் இல்லை, வீட்டை பிடுங்க. the major portion of this entire crime is land. வேறு எதுவுமே கிடையாது. லவ் கிவெல்லாம் ட்ரையாங்கிள் லவ்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு செட்டப். அப்படி லவ்வாக இருந்ததுன்னா அவன் வந்து நீ செட்டில்மெண்ட் இது பண்ண பிறகு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த ப்ராப்பர்ட்டியை எஸ்டிபி ஃபைனான்ஷியல் பேங்க்கில் வந்து 72 லட்ச ரூபாய்க்கு எம்ஓடி போட்டுறான். ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, அந்த செட்டில்மெண்ட் இதை கேன்சல் பண்ணுறதுக்கு சீனியர் சிட்டிசன் ஆக்டில் ஆர்டிஓ கமிஷனரேட்டு எல்லாரையும் போய் பார்க்குறாரு, பெட்டிஷன் கொடுக்குறாரு. ஸோ இது ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட் கிளாஸாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போய் எம்ஓடி போட்டான். போட்டு 72 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஏதோ ஒரு ரெட்டில் சைடில் ஒரு பெரிய இடம் வாங்கியிருக்கா கேள்வி. ஸோ இது வந்து துரை கிருஷ்ணமாச்சாரி. அடுத்தது சிஎம் அப்துல் நபீசான்னு 2 பேர். இவங்க வந்து ஆல்மோஸ்ட் தேர் அட் 70-80s. அப்துல்க்கு ஒரு 80 இருக்கும், இவர் இந்த மாதிரி ஒரு 70s இருப்பாங்க. இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா உரகடத்தில் மெயின் ஜங்ஷனில் இருக்குது. அம்பத்தூர் உரகடம். எல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் அம்பத்தூர் தான். ஸோ அம்பத்தூர் உரகடம் நீங்கள் டவுட்டே பட வேணாம், இவர் பண்ணார் அவர் பண்ணார்னா ஒரே ஆள் தான், ஒரே டீம் தான். இவங்க எல்லாம் தேர் ஆல் அசோசியேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 60 வருஷமாக அங்கே இருக்காங்க. 60 வருஷமாக அவர் டீ கடை நடத்துறாரு, ஜீனத் டீ கடைன்னு. அவர் பூர்வீகம் வந்து மலப்புரம், அங்கேருந்து வந்து இங்கே டீ கடை நடத்துறாரு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேரே ஜீனத் டீ கடை பஸ் ஸ்டாண்டு. ஓகே, சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 2000 எவ்வளோ சைஸ் ப்ராப்பர்ட்டி இவங்க அதாவது அங்கே 4 ஃபேமிலி இருக்குது சார். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இவங்களுது, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. இன்னும் 3 ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்க இண்டிவிஜுவல் ஓனர்ஸு. இப்போ இந்த இவங்க தான் வந்து அந்த கேஸை ஃபைட் பண்ணுறாங்க. இவங்க தான் அந்த கேஸை ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க தான் ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்காங்க. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக வந்து மெயின் ரோடில் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல 60 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க பசங்களுக்கே வயசு ஒரு 45-48 வயசு இருக்கும். அவங்க பர்த் சர்டிஃபிகேட் அங்கே தான் அந்த இடத்துல தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. அந்த இடத்துக்கு வந்து ஒரு போலி ஆவணம் ரெடி பண்ணி 2012 தான். அது வந்து வேறு டீம். அதாவது இது வந்து ஒரு மார்வாடி டீம் வந்து பணம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, செத்து போன 2 பேரில் அவங்க வந்து இவங்களுக்கு சேல்ஸ் பண்ண மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 2012 வந்து சேல் டீட் ஆகுது சார். 2012 வந்து ராமகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் 2 பேர் இவங்களுக்கு வித்து தான் வந்து சொல்கிறாங்க அந்த சேல் டீடில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2006 and 2008 அவங்க இறந்துடுறாங்க 2 பேரும், அண்ணன் தம்பிங்க. அவங்களுக்கும் இந்த சொத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்குமெண்ட்டில் 2012 டாக்குமெண்ட்டில் சேல் டீடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு வில்லு எழுதி வச்சுருக்காங்க அந்த ப்ரீவியஸ் ஓனரு. அந்த வில்லு வந்து ராமகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணனுக்கு எழுதி வச்சுருக்காங்க. அந்த வில்லை வந்து ப்ரொபேட் பண்ணியிருக்கோம் ஹைகோர்ட்டில். அந்த வில்லு ப்ரொபேட் பண்ண வில்லு மூலயமா நாங்கள் வந்து சேல் டீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு டெக்ஸ்ட்டு. பட் அந்த வில்லை வந்து நாங்கள் காப்பி எடுத்து பார்த்தா அந்த வில்லு வந்து நன்னிலம் வில்லேஜ், கருப்பூர் தாலுக்கு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லு. அந்த சொத்துக்குள்ள வில்லை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து அம்பத்தூரில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஹவுஸ் இட் பாசிபிள்? நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா?
இந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், இவங்க பேரில் இந்த பட்டாவை ஆன்லைன் பட்டா அவன் பேரில் மாற்றுறான். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் டிஎன்இபி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இவருக்கு, சிஎம் அப்துல்க்கும் நபீஸாக்கும். உங்கள் பில்டிங்னால வந்து பப்ளிக்கு நியூசன்ஸ் இருக்குது, இது வந்து அந்த இது இருக்கும் இல்லையா, லைட் போஸ்ட், கரண்ட் போஸ்ட்டு, ஒயர்ஸ் போகுமே, அதை இவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜேசிபி வச்சு சாய்ச்சிட்டு உங்கள் பில்டிங்கில் டச் ஆகுது, ஒன்று நீங்கள் வந்து பில்டிங்கை இடிக்கணும், இல்லைனா வந்து நாங்கள் வந்து லைட் போஸ்ட் உங்கள் இபியை கட் பண்ணிவிடுவோம். லைட் போஸ்ட் நிறுத்தி வச்சா முடிஞ்சது இல்லை? அதுதான் நான் என்ன கேட்டேன், லைட் போஸ்ட் வந்து 60 வருஷமாக அங்கே இருக்குது, ஓகேங்களா? அது ஒரு வேளை தொய்வு ஏற்பட்டு சாஞ்சிருதுன்னா அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? அது ஸ்ட்ரைட் ஆகிடும். அதுக்கு ஒரு ஏஇ வந்து லெட்டர் அனுப்புகிறாரு, நீங்கள் வந்து இந்த பில்டிங்கை வந்து சரி செய்யலைன்னா, இடிக்கலைன்னா நாங்கள் இபியை துண்டிப்போன்ட்டு. என்ன சார் இது? இவங்களே தள்ளி விட்டுட்டு இவங்களே நோட்டீஸ் கொடுக்குறாங்க. சார் இது எந்த நாட்டில் இருக்குன்றது சந்தேகமாக கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு ஏஇயும் ஒரு ஃபோர்மேனும் தே ஆர் பார்ஜிங் இன் டு தேர் ஹவுஸ் டு சி வாட் இஸ் ஹேப்பனிங். எத்தனை இபி வச்சு கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, இந்த விஜிலன்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஐ saw that வீடியோ ஃபுட்டேஜ். ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது, காலி பண்ணிடணும் அப்படின்னு பயங்கர கால்டாப் பண்ணி அவங்கள வந்து இன்ஃபேக்ட் அவங்க மேலே எஃப்ஐஆர். இப்போ இந்த நான் 6 பேர் சொல்கிறேன், அந்த சிஎம் அப்துல்லா நபீஸா இஸ்லாமிய குடும்பத்து மேலே. ஆமாம், இந்த 6 கேஸ் சொல்கிறீங்களா, இந்த 6 கேஸும் ஜென்யூன் ஓனர்ஸ், அதில் 3 பேர் மேலே எஃப்ஐஆர், இன்னசென்ட் ஓனர்ஸ் மேலே எஃப்ஐஆரை போட்டு அவனை மிரட்டி. அதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கே பயம் வந்துடும், ஒருவேளை நம்ம தான் ஏதோ தவறு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி. ஏன்னா ஒருத்தர் சொன்னால் பரவாயில்லையே, 10 பேர் வந்து சொல்லுவாங்க. இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீட்டு வாசலில் இன்னொருத்தர் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்காரு, சிசிடிவி ஒன்று மாட்டிட்டு. அதுவும் எங்கே அந்த அந்த சிசிடிவி எங்கே மாட்டி வச்சுருக்காருன்னா, இந்த கரண்ட்டு போஸ்ட் இருக்கும்ல, அதில் மாட்டி வச்சுட்டு இவங்க வீட்டை வாட்ச் பண்ணுறாங்க டெய்லி. அடிச்சு உடச்சிட வேண்டியது சார் அந்த சிசிடிவி. பிரைவசி இல்லை. எஸ், இட் இஸ் an intrusion of privacy. It is absolutely intrusion of privacy. அதுக்கு வந்து உங்க நீ வந்து சிசிடிவி வச்சு பாப்பியா நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்றத அப்படின்ற எப்படி சார்? அது இட் இஸ் a crime, it is against fundamental rights சார். இது absolutely against fundamental rights. இதெல்லாம் நடக்குது. அந்த அந்த வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஜான் டேவிட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டையும் இன்னொருத்தர் அந்த அந்த ஃபுல் வீட்டை வந்து ஒரு 40 பேர் உள்ளே பூந்து இடித்து நிறவி பொசிஷன் எடுத்து கொடுத்தாங்க. வசிக்கிற வீட்டை இடிச்சாங்க. நான் அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குது சார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சார் இது உண்மையிலே ஆச்சரியமாக பயமாக. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி பேசுகிறதே இல்லை சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துக்கும் தெரியும் அது, பட் நோபடி டாக்ஸ் அபவுட் இட். இன்ஃபேக்ட் இந்த கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன பிட்டு கொடுக்கணும், ஒரு பைட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்களாம் போட மாட்டியா, எதுக்கு என் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு நான் சொன்னேன். இல்லை சார் அப்படின்னு வம்படியாக ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்தாங்க. Till now it has not come out because I know it for sure it's not going to happen. பட் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இதில் வந்து இப்போ ரவுடி எலிமெண்ட் மட்டும்தான் இன்வால்வ்டா இல்லை பொலிட்டிஷியன்ஸும் இன்வால்வ்டா? பொலிட்டிஷியன் ஆப்வியஸ்லி. இவங்க 2 பேர் நான் சொன்னேன் இல்லையா, சூப்பர் பவர்ஸ் ஆஃப் ஆவடி கமிஷன், அதில் வந்து ஸ்னேக் பாபு இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கூட கமிஷனருக்கே பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த தரவுகள் நமக்கு வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் போகும்? சார் நான் வந்து 5 சிஓபி நம்பர் தான் சார் கொடுத்தேன் 40 கேஸில். இந்த 5 சிஓபி நம்பரை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். நான் அலிகேஷனே சொல்லலை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி. See, everybody has their protocol, powers and responsibilities, and these 2 people are very senior people and they know what they are doing. If they are getting in collusion with the rowdy element and doing land grabbing cases, அது மூலியமாக வந்து நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம வந்து இந்த லஞ்சம் கொடுக்குறதுன்றது நம்ம டிஎன்ஏலே வந்துருச்சு. யாருமே தப்பாக நினைக்க போகிறதில்ல. இப்போ ஒரு வேலை பண்ணி தரேன் சார், ஒரு 5000 கொடுங்க 2000 கொடுங்கன்னா கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதாவது லஞ்சம் கொடுக்குறதும் வாங்குறதும் தவறு தான். பட் லெட் அஸ் டாக் ரியாலிட்டி. ரியாலிட்டியில் என்ன நடக்குது? நீங்கள் ஒரு பிஏஓ ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு 5000 கொடுப்பா 10000 கொடுக்கணும், வேலை முடிச்சவொன்னு கொடுக்குறாங்க. அதே ஃபார்முலாவில் இப்போ ஒரு ஸ்டேஷனில் ஒரு 50 கேஸ் வருது சார், 25 கேஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், 25 ஜென்யூன் கம்ப்ளைண்ட்டாக பெட்டிஷனரையும் ஆப்போசிட் பார்ட்டியும் கூட்டு வச்சு நியாயம் தீர்த்துட்டு எப்போ ஒரு 10000 கொடு, இல்லை அவனோட கெப்பாசிட்டி ஆளுக்கு இப்போ இன்வெஸ்டிகேட்டருக்கே தெரியும் இது தேராதுன்னு, ஒரு 10000 கொடுப்பா அப்படின்னா சந்தோஷமாக கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? சரி, அவன் வந்து அவனோட பிரச்சனைக்காக தான். ஒரு பிரச்சனைனா ஒரு மனுஷன், தனி மனுஷன் யார்கிட்ட போவான்? ஒன்று போலீஸ்கிட்ட போவான், இல்லை ரவுடிக்கிட்ட போவான், இல்லைங்களா? அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணனா அவனுக்கு என்ன தீர்வு? போலீஸ் ஸ்டேஷன் தான் மேஜர். 90% அங்கே தான் போவாங்க.
10% இருந்து அது வேறு மாதிரி டீல் பண்ணக்கூடிய ஆள், இல்லை வந்து அந்த சொத்து அவனே இருக்காது, அந்த மாதிரி விஷயத்துக்கு ரவுடி கிட்ட போவாங்க. 90% ஆஃப் த காமன் பப்ளிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 50 கம்ப்ளைண்ட் வருது, 25 கம்ப்ளைண்ட்டை நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள், இட்ஸ் இஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். 25 கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் விசாரித்து அவனுக்கு நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் கேட்க தேவை, அவனே கொடுத்துட்டு போகிறானே. நீங்கள் ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தனை காப்பாற்றி யாரோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கிரிமினல்கிட்ட கூட நீங்கள் பண்ணீங்க, இன்னசென்ட் பப்ளிக் சார், அவனோட ட்ரீமாக இருக்கும் சார். இமேஜின் துரை கிருஷ்ணமாச்சாரி கேஸு, அவர் வந்து இன்னைக்கு பிச்சைக்காரனாக இருக்கார். ஆமாம் சார். அவரை நீங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு லோக்கல் சேனல்லேருந்து வந்து அவர் இது பண்ணாங்க, இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த பசங்க வந்த அந்த வீடியோகிராஃபர்ஸு அவனுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க சார். அவங்க நிலைமையை பார்த்து, அவங்க நிலைமை அப்படி இருக்குது. அவங்க வந்து யாசகம் கேட்டு தான் சாப்பிட்ற நிலைமையில் இருக்குது. ஒரு டிவிஎஸ் குரூப்பில் வேலை. அவங்களுடைய வீடோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் இன்றைக்கி? 2 கோடி ரூபா போகும் அந்த வீடு. 1982 வாங்கியிருக்காரு சார். எவ்வளோ கனவோடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடை வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் தினேஷ்ன்ற உள்ள வந்து அந்த வீடை வந்து அபகரித்து அது செட்டில்மெண்ட் டீடை போட வச்சு எம்ஓடி போட்டு 72 லட்ச ரூபா வாங்கி அவன் செட்டில் ஆகிட்டான்ல. அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. இவர் என்ன தப்பு பண்ணார்? இவர் எந்த தவறும் பண்ணலையே. இவருக்கு ஒரு நியாயங்காக எத்தனை இடத்துல போயிருக்காரு. ஆர்டிஓ போயிருக்காரு, கமிஷனர் ஆஃப் போலீஸ் போயிருக்காரு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸை பார்த்துருக்காரு. ஒருத்தர் நல்ல கவர்மெண்ட் மெஷினரியில் ஒருத்தன் வேலை செஞ்சுருந்தானா. ஜஸ்ட் இமேஜின், ஃபர்கெட் அதர்ஸ், போலீஸை கூட விட்டுருங்க. ஆர்டிஓ இது வந்து சீனியர் சிட்டிசனில் வந்திருக்கு, இந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணாலும் ஒரு சின்ன ஆர்டர் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் டீட் கேன்சல் ஆகிருக்குமா இல்லையா? ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய வேலையை இப்போ கோடாலி வச்சு வெட்டுற மாதிரி இப்போ வந்து அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து எம்ஓடி போட்டுச்சு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்? பேங்க்கு சொந்தம். அவன் என்ன பண்ணுவான்? இஎம்ஐ கட்டலன்னா சர்ஃபாசி ஆக்டில் போட்டு அவன் பாட்டு ஆக்ஷனில் போட்டு போக போகிறான். துரை கிருஷ்ணமாச்சாரியோட நிலைமை சாகர வரைக்கும் இல்லை சார். அவங்களுக்கு இன்னொரு ஒரு என்ன சார், ஒரு ஆட்டிசம் கிட் ஒன்று இருக்குது, குழந்தை, அவங்க ஒரு பெரியவங்க இருக்காங்களே. எக்ஸாக்ட்லி சார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல, க்ரைம் ரேட்டு கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்றது அப்படின்றது. அது கரெக்ட். அதே தான். தெர்மாமீட்டர் ஆன் பண்ணி நீங்கள் வந்து ஃபீவர் இருக்கா இல்லையான்னு தானே செக் பண்ணணும். தெர்மாமீட்டரே ஆன் பண்ணாமல் ஃபீவர் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் எஃப்ஐஆர் போடணும். மற்ற கேஸ் வந்து வனிதா லிங்கமூர்த்தின்னு ஒரு கேஸ் சார். இவர் லிங்கமூர்த்தின்றவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறாரு. அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து கிரவுண்ட் +1 ஃப்ளோர் கட்டிட்டு 17 டேங்க் இந்த லாஜிஸ்டிக் வேன் வச்சு அவர் நடத்துகிறாரு. இஸ் டூயிங் அ ரீசனபிள் ஜாப். ஒன் ஃபைன் டே சடனாக ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, 17 சென்ட்டுக்கு டாக்குமெண்ட் இருக்குது, இந்த லேண்டை உன்னுடைய லேண்டை ஒரு கிரவுண்ட் லேண்டை வந்து இதில் சேருது அப்படின்னு சொல்லி பிரச்சனை வருது. அவர் என்ன பண்ணுறாரு? சூட்சமாக ஹைகோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்குறாரு. டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் நடவடிக்கை எடுக்கலை, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. பாருங்கள் எப்படி நடக்குது. ஹைகோர்ட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த கேஸை விசாரித்து முடிங்க, ஒரு 2 வீக்ஸில் விசாரித்து முடிங்கன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? கம்ப்ளைண்ட் லேண்ட் கிராபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து இவங்க குடியிருக்காங்க, நான் வந்து டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எப்படி பாருங்கள் டெக்னிக்கலாக நம்ம தப்பிச்சுக்கலாம். கோர்ட் ஆர்டர் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், டிசி என்ன பண்ணுறாரு? நடவடிக்கை எடுக்கலை, அதனால டைரக்ஷன் கொடுங்க விசாரிக்கிறதுக்குன்னு. கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குது? ஒரு 3 வாரத்தில் இது விசாரித்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள், முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அதில் வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லலை, இல்லை பொசஷன் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லலை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்கொயர். எக்ஸாக்ட்லி, யூ காட் இட் ரைட். ஜஸ்ட் என்கொயர்ன்றாங்க. அந்த ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு 20 போலீஸ் உள்ளே வந்துட்டு ஹைகோர்ட் ஆர்டர் வந்து அதுக்கும் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது, நீங்கள்லாம் வந்து இதில் வந்து இது பண்ணுறீங்கன்னும் போது எல்லாரும் ஃபைட் பண்ணுறாங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த போர்க்குணம்ன்றது ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருக்கும். பேலன்ஸ் கொஞ்சம் நேரம் கற்றுவாங்க, அப்புறம் போப்பா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, போலீஸில் அவ்வளோ வந்துட்டாங்கன்னு சொல்லி போயிடுவாங்க. அதில் என்ன பண்ணுறது? இந்த லிங்கமூர்த்தின்றவர் ஈஸ் ஃப்ரம் ரிமோட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மேலே வளர்ந்தவர். அவருக்கு வந்து இதை விட முடியல. அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு, அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுறாரு. பண்ணும்போது அப்போ அங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு? வர்றார். வந்துட்டு நீ கொஞ்சம் வண்டியில் ஏறுங்க, பெட்ரோலில் ஏறுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பெட்ரோல் வண்டியில் ஏற்றிட்டு போய் நேராக அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு 2 ஹவர் அங்கே உட்கார வைக்கிறாங்க. இந்த 2 ஹவரில் அந்த ஃபுல் பில்டிங் அடிச்சிடுறாங்க. ஜஸ்ட்டு 4 பில்லர் தட்டினா பில்டிங் சாஞ்சிருவாங்களா? சாய்ச்சிட்றாங்க. ஸோ 2 ஹவர்ஸில் அந்த வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் 1 வீக்கில் ஃபுல் பில்டிங்கை கிளியர் பண்ணி வேக்கன்ட் பொசிஷன் வச்சு ஷீட் அடித்து கொடுத்தாச்சு. யாருக்கு? லேண்ட் கிராபருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா
பாதிக்கப்பட்டவன் வந்து சில டாக்குமெண்ட் கொடுக்குறான். லேண்ட் கிராபர் என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கிறான்றதையும் நம்ம கொடுக்க முடியுமா? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவனுக்கு சம்மன் பண்ணணும், நீ என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்க அப்படின்னு பார்த்துட்டு மேப்பிங் பண்ணணும் 2 டாக்குமெண்ட்டில் எது வந்து ஒரிஜினல் எது போலின்றது. இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இது வந்து இன்டென்ஷனலாக இது லேண்ட் கிராபிங் பண்ணணும். ஏன்னா இவங்களும் கூட்டாளி தான் அதில். இவங்க வந்து தே ஆர் நாட் ஆவடி கமிஷன் இஸ் பிகமிங் அ ஹெவன் ஃபார் லேண்ட் கிராபிங். ஓகே, ஐ எம் யூசிங் த வெரி ஹையஸ்ட் டேர்ம். இட் இஸ் பிகமிங் அ ஹெவன் ஃபார் லேண்ட் கிராபிங். இந்த 6 கேஸ்லேயும் உங்களுக்கு தெரியும் அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் டிப்ஸ்டிக். இதை நீங்கள் டீப் டைவ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும் 245 கிரிமினல் பெட்டிஷன்ஸு இஸ் பெண்டிங் இன் லேண்ட் கிராபிங் விங் ஆவடி கமிஷனரேட்டில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் எஃப்ஐஆரை போட்டிருந்தா இவர் மேலே இந்த மின்ட் ரமேஷ் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல? இது வரைக்கும் ஒரு லேண்ட் கிராபிங் எஃப்ஐஆர் இல்லை சார் அவர் பேரில். ஒரு லேண்ட் கிராபிங் எஃப்ஐஆர் கிடையாது. போட்டதெல்லாம் எக்ஸ்ட்ராஷன் கேஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. லேண்ட் கிராபிங்கில் வர கேஸ் எல்லாமே தட்டி விட்றாங்க, எஃப்ஐஆரே போட்டது கிடையாது. அப்புறம் கிரைம் ரேட் குறைவாக தானே இருக்கும். ஆமாம் சார். ஒரு மனுஷனுக்கு இப்போது நம்ம ஊரில் அதிகமாக அவன் வாழ்நாளோடைய கனவே ஒரு வீடு வாங்கிடணும், அதுதான் சார் வாழ்றானே அவன். சார் இப்போ இவங்க இந்த பெட்டிஷனர்ஸ் எல்லாமே டிவிசிக்கு போயிருக்காங்க, டிவிஏசி போயிருக்காங்க, சிவிசி போயிருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் போகிறாங்க. பட் எங்கே போனாலும் இந்த இல்காட்டன் அசெட்ஸை வந்து அட்டாச் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு வழக்கு தெரியும். அண்ணா நகரில் ஒருத்தர் லேண்ட் கிராபிங் பண்ணுறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் ஐ டோன்ட் ரிமெம்பர் ரைட். அவர் வந்து ஒரு லேண்ட் கிராபிங் மேட்டரில் இன்வால்வ் ஆகிறாரு. அப்புறம் அந்த அந்த காலகட்டத்தில் இந்த ஏசி அண்டு இன்ஸ்பெக்டர் 2 பேருமே வந்து அந்த கேஸில் இம்ப்ளிகேட் ஆகிறாங்க. பட் இட் இஸ் அ ஒரிஜினல் ஜென்யூன் கேஸ். அப்போ ஐ திங்க் மிஸ்டர் சைலேந்திர பாபு வாஸ் டிஜிபி. அவர்கிட்ட இந்த 2 பசங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு முறையிடுறாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டிஸை லேண்ட் கிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ரவுடி, கோடம்பாக்கத்தை சேர்ந்த ஒரு ரவுடி வந்து அதில் இன்வால்வ் ஆகி அவரும் அதில் ரிமாண்ட் ஆனார். அப்போ இவங்கெல்லாம் வந்து அதில் கோ அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டவங்க. இப்போ அதே ஸ்டேஷனில் அவர் இருக்கார் இன்ஸ்பெக்டரா? நடக்குமா? இட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் சிஸ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்கொயரி, அப்புறம் கேஸு, ட்ரையலு, மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லை, அக்விட்டல் ஃபைனலி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஏன்னா இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகிட்டாங்க, ஒரு ஃபால்ஸ் கேஸ் போட்டு, அதனால் எனக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருங்க, பீஸ்ஃபுல்லாக நான் ரிட்டையர் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிவிஏசியில் எத்தனையோ கேஸஸ் ஃபைல் ஆகுது, எத்தனையோ பேர் பிடிக்கிறாங்க, எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க? அட்டாச் பண்ணுறதே இல்லை. இவங்களுக்கு அந்த சிஸ்டமே கிடையாது சார். அந்த கேஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவர் 20,000 ரூபா வந்து லஞ்சம் வாங்கினார், பிடிச்சிட்டு ரிமாண்ட் பண்ணோம், 6 மாதத்தில் வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், திரும்ப ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணுவார் ஆஸ் யூஷுவல். வாட் டிஃப்ரென்ஸ் இட் மேட்டர்ஸ்? நம்ம ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் இதுதான் சார். நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன்னே, இது வந்து அன்லெஸ் ஆர் அன்டில் த இல்காட்டன் அசெட்ஸை அட்டாச் பண்ணாமல் இவங்க இந்த 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 சிஸ்டமை எப்படி நீங்கள் சரிப்படுத்துவீங்க? இப்போ இவருக்கு 300 கோடி ரூபா சொத்து இருக்குது, 20 லட்ச ரூபா ஆவரேஜ் ரெவென்யூ பர் மந்த் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்? வாட் யூ வில் டூ? யூ வில் டூ த சேம் திங்ல. இன்றைக்கி நாளைக்கு இன்னொருத்தர் 2 பேர் அந்த சீட்டுக்கு உட்காருவாங்க. உனக்கு என்ன வேலை? கரெக்ட். உன்னோட வேலை. வாட் இஸ் யுவர் ப்ரைஸ் டேக்? வாட் இஸ் யுவர் ப்ரைஸ் டேக்? சிம்பிள் as தட்ல. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே கோ அவுட் ரைட் அண்ட் டூ க்ரைம். இவங்க சேஃபாக ஏசி ரூமில் உட்காந்துட்டு அதை வந்து டேக்கிள் பண்ணுறாங்க. பேக் எண்டு. தேர் சம்திங் கால் சாண்ட்விச் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது IIM Ahmedabad, when I was there in IIM Ahmedabad for a program, there is a special program for incubation and innovation. Incubation innovation என்ன ஒரு ப்ராப்ளமு இந்த கம்பெனியில் ஏன் வந்தது, இந்த பிரச்சனைக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வரணும்னு சொல்லி there will be a group discussions. So I had a good time with the IIMs. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிஸ்டம் சிசிபி மாதிரி சிஸ்டம்லாம் எதுக்கு இருக்குன்னா, சிசிபி, சிபிசிஐடி, சிபிஐலாம் இன்குபேஷன் அண்ட் இன்னோவேஷன். ஒரு க்ரைம் நடந்தது, அதை இன்குபேட்டரில் போட்டு மூடி வளர விட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து இதுவாக தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதனால சொசைட்டிக்கும் இம்பாக்ட் இருக்காது, பாதிக்கப்பட்டவனுக்கும் இம்பாக்ட் இருக்காது, யாருக்குமே எந்த இம்பாக்ட் இருக்காது. உங்கள் சாம்பிள் கேஸ் முடிஞ்சுதா? அதுதானே கிடையாது. இப்போ சார் சொல்லுங்கள் சார், இப்போ எந்த வகையில் ப்ராப்பர்ட்டி வந்தாலும் நம்மளுக்கு ஆபத்து தான்றீங்க. எப்படி ஒரு தனி மனிதன் தன் சொத்தை பாதுகாத்துக்கிறது? அவன் தான் போராடணும்.
இப்போ இருக்கிற சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளமே வந்து பெரிய பெரிய முன்னாடிலாம் வந்து இந்த ஜூனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. இப்போ சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸே டைப் ஆயிட்டாங்க. அவங்களுக்கே இந்த லேண்ட் கிராபிங் மேலே ஒரு பெரிய மோகம் வந்துடுது. ஏன்னா சொத்தை ஆட்டையை போடுறதுல எப்படி சார் மோகம் வரும்? ஹியூஜ் மணி இல்லை உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 கேஸ் டீல் பண்ணுறதுக்கும் ஒரே கேஸில் இது வேலை முடிஞ்சதில்ல. கவர்மெண்ட் என்ன பண்ணணும் இதுக்கு? கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து கம்ப்ளீட் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் பண்ணணும் சார். இது வந்து லேண்ட் கிராபிங் விங்குன்னு நீங்கள் நடத்துனீங்கன்னா அதுக்கு செப்பரேட் ஆக்ட் வேணும், ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். இவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ் பார்க்குறது தெரியாது. ஜஸ்ட்டு வந்து இஃப் அண்ட் பட் வச்சுக்கிட்டு ஒரு வண்டியை ஓட்டிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து டெப்த் நாலேஜ் கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. ஸோ இது வில் பி ஃபேவரிங் யூ. ஓகே. டாக்குமெண்டல் எவிடன்ஸ்லாம் செகண்டரி டெர்ஷரி இப்போ ப்ராடக்ட் அவ்வளோ காசு தர அவ்வளோதான். யார் ஹையஸ்ட் பிடர் அப்படி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ அதனால தான் இவங்களால சர்வை பண்ண முடியுது. லேண்ட் கிராபர்ஸ் இவ்வளோ தைரியமாக பண்ணுறான்னா எப்படி பண்ணுவான்? எப்படி பண்ண முடியும்? இவ்வளோ தைரியம் அவங்களுக்கு எப்படி வரும்? சொசைட்டிலேருந்து ஒருத்தங்கிட்ட இருந்து அடித்து பிடிச்சி ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து வாடகை விட்டு அவனால் வாங்க முடியும்னா, ஒரிஜினல் ஓனர் தூக்கி வெளியே போட முடியும்னா அது யாரால் நடக்குது சார்? ஸ்டேஷனில் வாங்கன்னு உட்காந்து வரும்போது வீடு இல்லைன்னா அந்த கட்டடம் இல்லைன்னா என்ன சார் அவன் மனநிலை என்ன சார்? ஜஸ்ட் தட் இஸ் வாட் ஐம் சேயிங். லிங்கமூர்த்தி கேஸ் அப்படி தான். ஒரு கிரவுண்ட் +1 பில்டிங் கட்டிட்டு உட்காந்து வேலை செஞ்சுருந்த இடத்த ஒரு 2 மணி நேரத்தில் பில்டிங்கை காணோன்னா என்ன சார் ஆமாம்? அவர் என்ன ஆனார் அதுக்கப்புறம்? கிணத்தை வெட்டிட்டேன், கிணத்தை காணும் தான். அவர் மனநிலை எப்படி இருக்கு? அவர் கூட நீங்கள் பேசுறீங்களா? இல்லை சார், அவர் என்கிட்ட ரெகுலர் டச்சில் இருக்கார். அவர் வந்து சொல்கிற ஒரே விஷயம், நான் கஷ்டப்பட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், ரொம்ப சிரமப்பட்டு வாங்கியிருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டி விடக்கூடாது சார், எவ்வளோ நாள் கேஸ் நடத்தாலும் நடத்துங்க, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு ரிவைவ் பண்ணு. இட்ஸ் நாட் அபவுட் மணி சார். ப்ராப்பர்ட்டி இஸ் அ சென்டிமெண்டல் வேல்யூ. ஆமாம், பலருடைய கனவு சார் அது சென்டிமெண்ட். இப்போ நான் விஜயகுமார் சொல்கிறேன்ல, விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஃபைட்டிங் ஃபார் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ சென்டிமெண்டல் வேல்யூ. கரெக்ட். சந்திரசேகர் இஸ் நாட் ஃபைட்டிங் ஃபார் ப்ராப்பர்ட்டி. இவ்வளோ நாள் தான் விட்டுட்டேன், இப்போ அது எனக்கு வயசாச்சு, 60 வயசாச்சு, இப்போயாவது எனக்கு நான் ஃபைட் பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் லீகல் சிஸ்டமில் இதுக்கு ரெமெடி கொடுக்க முடியுமா, வாங்கிட முடியுமா? லீகல் சிஸ்டமில் ரெமெடி வந்து ரொம்ப டூ ஃபார் ஸ்ட்ரெச் சார். கிரிமினல் கேஸஸாக கொண்டு போனாங்கன்னா அதுதான் நான் சொல்கிறேன், எஃப்ஐஆர்ஸே பதிவுபடப்படுறது இல்லையே. நீங்கள் வந்து ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டால் தானே பதிவாகும், அப்போ தானே கோர்ட்டுக்கு போகும். கரெக்ட். நீங்கள் இங்கே வச்சா கட்ட பஞ்சாயத்து தான் நடக்கும். இங்கே வச்சு நீங்கள் முடியல. எஃப்ஐஆருக்கு டைரக்ஷன் வாங்க முடியாது கோர்ட்லேருந்து? கொடுக்குறாங்க சார், கொடுக்குறாங்க. என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் டைரக்ஷன்ன்றது வந்து எல்லாமே கோர்ட்டு பண்ணால் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? போலீஸோடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பெட்டிஷன் கொடுக்குறான்னா நல்லதோ கெட்டதோ விசாரிச்சுட்டு காக்னிசபிள் அஃபென்ஸ் மீட் ஆயிடுச்சுன்னா, லலித்குமாரி கேஸில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, காக்னிசபிள் அஃபென்ஸ் மெட்டாச்சுன்னு ஃபீலர் வந்ததுனாலே எஃப்ஐஆர் போட்டுரு, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாலே இட் கோஸ் இன் டு தி டொமைன் ஆஃப் தி கோர்ட். கரெக்ட். இது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டலன்னா என்ன ஆகும்? உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 2 பேரில் யார் பெரியவன், அவனுக்கு நியாயம் கிடைக்கும். ஸோ வசதி இல்லாத ஆள், வயசான ஆள், ஹேண்டிகேப்டு, இவங்களெல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டியது தான். ஸோ தே வில் நாட் கெட் ஜஸ்டிஸ். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி சார். உங்களுக்கு முன்னாடி பேசுனது மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் நம்ம வில் பி இன் டச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.